ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் கைபேசியில் இயங்கக்கூடிய தானியங்கி பம்பு செட்டுக்கான திட்டம் தான். இந்த திட்டத்தை வந்து தமிழக பொறியியல் துறை வந்து வேளாண்மை பொறியியல் துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தால பல நன்மைகள் வந்து இருக்கு. விவசாயிங்க வந்து தன்னோட கைபேசி மூலியமாகவே எங்கிருந்து வேணாலும் பம்பு செட்டுக்களை வந்து இயக்கிக்கலாம். இந்த திட்டத்துக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து நீர் மேலாண்மை, இன்னொன்று மின்சார மேலாண்மை, இன்னொன்று வந்துட்டு ஈஸியாக இயக்கக்கூடிய ஒரு திட்டமாக ஸ்மார்ட் இரிகேஷன் சொல்லுவாங்க, தொழில்நுட்ப மேம்பாடு. அடுத்து வந்து விவசாயிகள் உழைப்பை வந்து குறைக்கும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மானியம் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். மொத்தம் 40 to 50% வந்து மானியம் வந்து தராங்க. இதில் 50% மானியம் வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள், பெண் விவசாயிகள், அப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் இந்த 50% மானியம் வந்து பொருந்தும். அப்புறம் பெரு விவசாயிகள் மற்றும் அனைத்து பிற விவசாயிகளுக்கும் 40% மானியம் வந்து பொருந்தும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மானியம் வாங்குறவங்களுக்கு 7000மும், 40% மானியம் வாங்குறவங்களுக்கு 5000மும் தராங்க. இந்த மானியம் பெறணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒன்று ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், பேங்க் பாஸ்புக்கு, பட்டா, அப்புறம் நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா மாற்றுத்திறனாளிக்கான அட்டை வந்து பார்த்தோம்னா இது என்னென்ன பாசன முறைகள்ல வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒன்று சொட்டுநீர் பாசனத்துக்கு யூஸ் பண்றாங்க, ஸ்ப்ரிங்க்லர், பொது பாசனம், அதுக்கப்புறம் வந்து வாய்க்கால் பாசனம். இது எல்லா பாசனத்துக்குமே அது யூஸ் பண்ணலாம், பொதுவானது தான். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க மேலும் அறியறதுக்கு வந்து மாவட்ட வேளாண் அலுவலகத்தை வந்து நாடுங்க. அப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்க. நன்றி. வந்து மொபைல் மூலம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியே வந்து வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போகும். இது வந்து ஒரு லைன் வந்து ஃபீஸ் போயிருந்தால் கூட இதில் வந்து 0 வந்துடும். இப்போ 3 லைனுமே இருக்கிறதுனால வந்து ஆவரேஜாக வந்து 230 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு 3 லைனுமே. இப்போ 3 லைனுமே சப்பளை வருதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மோட்டர் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஏற்கனவே மோட்டர் ஆஃப் பண்ணியிருக்கோம்னா ரெட் மோட்டில் இருக்குது மோட்ரு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறப்ப பாருங்கள், சிக்னல் வந்து இங்கேருந்து மோட்டருக்கு வந்து ஸ்டார்டருக்கு போகுது. இப்போ மோட்ரு ரன் ஆகுறது நமக்கு வந்து மூவ்மெண்ட் தெரியும். இது போக வந்து ஏதாவது சிங்கிள் பீஸில் வந்து கரண்ட் கம்மியாக வந்தால் கூட நம்ம வந்து மோட்ரு வந்து அடிவாங்காமல் இருக்கிறதுக்காக நம்மளே வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ண ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் என்ன அதே வந்து மோட்டர் வந்து பவர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். கரண்ட் இருந்ததுன்னா மோட்ரு வரும் நமக்கு இந்த மாதிரி தெரியும். சப்போஸ் வந்து ஈபியில் வந்து கரண்ட்டை கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா பவர் ஆஃப் பண்ணி மெசேஜ் வந்துடும். இதனால வந்து நமக்கு வந்து பெரிய வசதியாக இருக்குது. இந்த ரெட் பட்டனை பண்ணால் போதும், அதுவே ஆஃப் ஆகிடும். இப்போ மெசேஜ் டெலிவரின்னு வருதுங்களா, எல்லாம் அடிச்சா இப்போ ஆஃப் ஆகிடுச்சு.